அதே ராமாயணத்தை அவ சங்கீதமா அப்ப சொல்றா, கேட்கறதுக்கே ரொம்ப மதுரமா இருக்கு. ரிஷிகள்லாம் ரொம்ப அருமையா கேட்கிறா. இவாளும் பாகத்துக்கு ரொம்ப அழகா இருக்காளாம். ஏதோ ஒரு எக்லிபிச்சான், பார்க்க சுமாரா தான் இருக்கான். அவன் ராமாயணம் சொன்னாலே எல்லாரும் கேட்கறதுக்கு 10 பேர் இந்த மாதிரி வந்துருவா. ஆனா இந்த குழந்தைகள் வந்து ராமனோட பிரதிபிம்பம் மாதிரி இருக்காங்க. தௌது காந்தர்வ தத்வஜ்ஞோ மூர்ச்சனாஸ்தான ஜோவிதோ பிராதரோ ஸ்வர சம்பன்னோ கந்தர்வா அவிவரூபிணோ ரூப லட்சண சம்பன்னோ மதரஸ்வரவாயினோ பிம்பாதி மோதிதோ பிம்போ ராமதேகா ததாபரோ. அவ குரலும் ரொம்ப மதுரமா இருக்கும். அந்த குரல் கேட்கவே ரொம்ப ஆகர்ஷணமா இருக்கு. ரொம்ப அழகா அந்த ராமாயணத்தை சொல்லிட்டு வரா. இவாளும் பார்க்க ரொம்ப கந்தர்வர்கள் எப்படி மேல இருந்து வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கலாம். ரொம்ப அழகா இருக்கலாம். இது மாதிரி இவாளோட லட்சணங்கள்லாம் ஒவ்வொன்றா சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராமனை கொண்டு போய் ஒரு கண்ணாடி சேவை பண்ணா அந்த கண்ணாடியில இருந்து 2 குழந்தைகள் வந்தா